நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாண்டிட புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேல செண்பகத் தமிழரங்கில் காணொலி வாயிலாக நடந்து கொண்டிருக்கிற பொழிவிலே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தொடரிலே நாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவனையும், இக்காணொலியை பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதேவியையும் வாழ்த்தி நாம் உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ நண்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற இந்த பகுதியிலே, தலைப்பிலே நாம் இதுவரை 87 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். சென்ற பொழிவிலே இகல் என்கிற ஒரு அதிகாரத்தையும் பகை மாட்சி என்கிற அதிகாரத்தையும் பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது பகைத்திறம் தெரிதல். பகைத்திறம் தெரிதல் என்றால் பகையின் இயல்பை ஆராய்தல். அதாவது முதல்ல என்ன சொன்னார்? பகை கொள்ளாதேன்னார் இகல்ங்கிற அதிகாரத்தில். ரெண்டாவது சொன்னார், பகை கொள்வதாக இருந்தால் பார்த்து கொள்ளு, உன்னை விட வலிய குறைந்தவனோடு பகை கொள்ளுங்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? அந்த பகை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து கொள்ளு. கொள்ளாதன்னாரு, கொள்ளுன்னாரு. கொஞ்சம் என்ன பண்ணார்? வலிமை குறைந்தவனாக பார்த்து பகை கொள்க என்றார். இங்கே என்ன சொல்கிறாரு? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கிறார். அதான் பகைத்திறம் தெரிதல். அதாவது பகைத்திறம் தெரிதலாவது பகையின்கண் செய்யும் திறம் ஆராய்தல். மேல் பகை கொண்டால் வெல்வாரையும் தோற்பாரையும் கூறினார். இனி அப்பகைவர் மாட்டு செய்யும் திறம் எண்ணி செய்ய வேண்டுமாதலின் அதன் பின் இது கூறப்பட்டது. அது திறம் பார்த்து செய்யணும், அதான் சொல்கிறாரு. அதனால் முதல் குறள்லையே பகை என்னும் பண்பில் அதனை எடுத்தோன்னே வேணாங்கிறார். பகை ஒருவன் நகையேயும் வேண்டற்பான். விளையாட்டாக கூட பகை கொள்ளாதேங்கிறாரு. கூடுமானவரையும் பகையை தவிர்த்துரு, விளையாட்டாக கூட பகை கொள்ளாத. பகை என்னும் பண்பில் அதனை, பண்பில்லாத செயல்கிறார் அந்த பகை என்பது. ஏன்னா அந்த பகை பலவிதமான கேடுகளுக்கு காரணமாகிறது. தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பகையாக இருந்தாலும், குடும்பங்களுக்கிடையே இருக்கிற பகையாக இருந்தாலும், நாடுகளுக்கிடையே இருக்கிற பகையாக இருந்தாலும் அது பல தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனாலே பகையை தவிர்க்க. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. விளையாட்டாக கூட அதை விரும்பாதே. பகை என்று சொல்லப்படும் பண்பில்லாத செயலை ஒருவன் விளையாட்டாக கூட விரும்புதல் கூடாது. மணக்குடவர் சொல்கிறாரு, இது எவ்விடத்தும் பகைகோடல் தீது என்றது. எடுத்த உடனே சொல்லிடுறாரு, ஆராய்ந்து செய்கிற வேணாப்பா, பகை வேண்டாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர்ங்கிறார். வில்லேர் உழவர்னா வில்லை வைத்து கொண்டு அம்பை பகைவர்கள் மீது எய்கிறவர்கள். அந்த அம்பு போய் என்ன பண்ணுது? பாயுது எதிரி மேலே. எப்படி கலப்பை நிலத்தை உழுகிறதோ அது மாதிரி அம்பு போய் பகைவருடைய மார்பை உழுகிறது. அதனால் அவங்கள என்ன சொல்கிறோம்? வில்லேர் உழவர்.
இன்னொருத்தர் சொல்கிறாரு, சொல்லேருடையவர் சொல்லினாலே, தம்முடைய பேச்சினாலே மற்றவருடைய உள்ளத்திலே கருத்தை செலுத்துகிறவர்கள், அவங்கள சொல்லேருழவருங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் இதில்? அப்படிப்பட்ட வில்லேருழவருடைய பகை கொண்டாலும் பரவாயில்லை, உழவருடைய பகையை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறார். வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞரின் பகையை கொள்ளக்கூடாது. வில்லேருழவர் என்பது வில்வேந்தர் என்றது, சொல்லேருழவர் என்பது கற்றுணர்ந்த சான்றோர் என்றது. சொல்லுவாங்க, வாழ்முனையிலும் பேனாமுனை கூர்மையானது. வாழ்முனை என்றால் அந்த வாழ், அறிவாள், அதாவது வாழ், பகைவர்களை தலை துண்டாடுகின்ற வாழ். அதைவிட பேனாமுனை கூர்மையானது, பகைவரை குத்துகிற வாழ். அது என்ன பண்ணும்? ஒரு சிலரைத்தான் அழிக்கும். ஆனால் பேனாமுனை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று பேசுகிறார். அடுத்த குறளை சொல்கிறாரு, ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகைகொள்பவன். இந்த தனியாக இருந்து பல பேருடைய பகை கொள்றாரா, பகை திறம் தெரிதல்ல பேசுகிறாரு. தனியாக இவன் தனியாள், இவனிடத்தில் படை குறைவாக இருக்கிறது, ஆனால் இவன் பல பேருடைய பகைமையை கொள்ளுகிறான், வரவழைத்து கொள்கிறான்னா அவன் ரொம்ப மோசங்கிறாரு. யாரை விட மோசங்கிறாரு? பைத்தியக்காரனை விட மோசம். பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்? அவனும் பகை கொள்ளுவான், ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படாது. ஏன்னா அவனை பைத்தியமும் ஒதுக்கிடுவாங்க. பைத்தியக்காரன் கல்லை தூக்கி போட்டான்னா அவன் மேலே ஒன்றும் பெருசாக கோவிச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் பைத்தியா விடுவான். அதனால் சொல்கிறாரு, ஏமுற்றவரின் ஏழை தமியனாய் பல்லார் பகைகொள்பவன். அவனை விட ஏழைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவனை விட என்ன பண்ணான்? அறிவில்லாதவன். தான் தன்னந்தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவனை விட அறிவில்லாதவனாய் கருதப்படுவான். ஏமுற்றவர்னா பித்து பிடித்தவர், ஏழைன்னா அறிவில்லாதவன். ஏழைங்கிற சொல்லுக்கு பணமில்லாதவனும் ஏழை, அறிவில்லாதவனும் ஏழை. பெண்ணுக்கு கூட ஒரு ஏழை என்கிற சொல் இருக்கிறது. தனிமைன்னா சுற்றம், நட்பு, படை முதலியன இன்மை. மயக்கத்தால் உப்பராயினும், இந்த இவனும் தனிமையாக இருக்கிறவனும் அந்த பைத்தியமும் ரெண்டு பேருமே கொஞ்சம் என்ன ஆகிறான்? ஏன்னா இவனுக்கு போர் வெறி, அவனுக்கு பைத்தியத்தினாலே ஏற்படுகிற வெறி. ஆனால் இந்த போர் வெறி கொண்ட நல்ல ஆள் இருக்கான்ல, பைத்தியம் இல்லாதவன், இவனுக்கு அழிவு. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அதனால் அவனை விட இவன் மோசங்கிறாரு, அவனை விட இவன் அறிவில்லாதவங்கிறாரு. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகைகொள்பவன். மயக்கத்தால் உப்பாராயினும் ஏமுற்ற வரதனால் தீங்கு எய்தாமையின். அவனுக்கு ஒன்றும் இல்லை, தீங்கு எய்தலும் உடைய இவனை அவரினும் ஏழை என்றார் என்று பரிமையாளர்கள் பேசுகிறாரு. எவையா மோசம்? எவன் அறிவில்லாதவன்னா? பைத்தியக்கார அறிவில்லாதவனா? எந்த விதமான துணையும் இல்லாமல் வலிமையும் இல்லாமல் போருக்கு போகிறவன் அறிவில்லாதவனான்னா அவனை விட இவன் மோசம். அவன் பரவாயில்ல, அவனை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் இவனுக்கு பல அழிவு ஏற்படும். அதனாலே அவனினும் இவன் அறிவில்லாதவன் என்று பேசுகிறார். பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமிட்கீண் தங்கிற்றுள்ளது. அருமையான குறள். பகைமை கூட நட்பா கொள்ளுகிறவர் இருக்கிறார்கள். பகைவனிடத்திலே கூட நட்பு பாராட்டுவது என்பது ஒரு சிறந்த பண்பு. பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன், அதாவது முதலாக அண்ணா முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற போது மாற்றார்களையெல்லாம்
அதாவது தனக்கு எதிரிலே இருந்தவர்களெல்லாம், தன்னோடு தேர்தலிலே மோதியவர்களெல்லாம் கூட போய் அவரை பார்த்து அவரிடத்தில் வாழ்த்து பெற்றார். அது மாதிரி என்ன சொல்கிறாரு? பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாள் தகைமிக்கின் தங்கிற்றுலகு. பண்புடையவரின் பெருந்தன்மையில் உலகம் நிலைத்துள்ளது. அதனால தான் இந்த உலகம் போற்றப்படுகிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகங்கிற மாதிரி இது ஒரு பண்பு. பகைவரையும் நண்பராக கொள்ளுவது என்பது ஒரு பண்பு. ஆகையினால அப்படிப்பட்ட பண்பு உடையவரால் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது என்று பேசுகிறார். தண்டுணையின்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இந்துணையா கொள்கவற்றில் ஒன்று. இவனுக்கு துணை இல்லை, ஆனால் 2 பேர் பகைவன் இருக்கான், 2 பகைவன். அப்போ என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? 2 பகைவனில் ஒருத்தனை நீ உன் பக்கத்தை சேர்த்துக்கோ. ஆகையினால அப்போ தான் உனக்கு பாதுகாப்பு. 2 பேர் பகைவனை நீ வைத்து கொள்ளாதே, 2 ஒருவனை நீ நட்பாக்கி கொள்கிறாரு. தந்துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இந்துணையா கொள்க அவற்றின் ஒன்று. அந்த 2ல் ஒன்றா துணையாக கொள்கிறார். தனக்கு தக்க துணை இல்லை, ஆனால் பகை 2ஆக உள்ளது. தானோ ஒருவன், இந்நிலையில் அவன் 2 பகைகளுள் ஒன்றை இனிய துணையாக கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். அடுத்து சொல்கிறாரு, இது இருவரோடு பகை கொள்ளல் ஆகாது என்றது என்பார் மணக்குடவர். 2 பேரோட பகை கொள்ளக்கூடாது, யாராவது ஒருத்தனோட கொள்ளணும். அப்போ 2 பேர் இருந்தான்னா ஒருத்தன் தான் பக்கம் சேர்த்து கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒருத்தனோட நமக்கு தெளிவு ஏற்படுது, இவன் நண்பனா பகைவனான்னு தெரியலை. அப்படி இருந்தால் கூட ஆராய்ந்து நல்லா தெளிந்திருந்தாலும், இவன் நண்பன் மாத்திரம் இருக்கான்னு தெளிந்திருந்தாலும் தெளியாவிட்டாலும் அழிவு வருங்காலத்தில் அவனை தெளியாமலும், அழிவு நமக்கு ஏற்படும் போது அவன் நண்பனா பகைவனான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காத. பிரிந்து போக விடாமலும் அதே சமயத்தை விட்டுள்ளாத. வாழாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நண்பனாகவும் கருதாத, பகைவனாகவும் கருதாத, நொதுமலாக கருது. நொதுமல்னா நட்பும் இல்லை பகையும் இல்லை. நீ போய் ஆராய்ச்சி பண்ணி இவன் நண்பனா பகைவனான்னு உனக்கு சரியாக தெரியலை. அப்போ என்ன பண்ணுற? அவனை நண்பன்னு ஏற்றுக்கொள்ளாத, பகை என்பவன் என்றும் விளக்காதே. என்ன செய்ய? அவனை நொதுமலாக, நட்புமில்லா பகையுமில்லாத ஒருவனாக அவனை வைத்துக்கொள் என்று பேசுகிறார். நொதுமலாக பாலது கூறப்பட்டது. நோவர்க்க நொந்து அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவரகத்து. என்ன சொல்கிறாரு? உன்னுடைய வருத்தத்தை எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அதே போல் உன்னுடைய பலகீனத்தை, உன்னுடைய வலிமை குறைவை எதிரிகிட்ட பேசாதன்றார். தான் துன்புற்று வருந்திய வருத்தத்தை அறியாதார்க்கு கூறாதிருக்க வேண்டும். எல்லாற்றையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுபோல பகைவரிடத்து தன் வலிமையின்மையை காட்டாதிருக்க வேண்டும். நான் ரொம்ப பலகீனமாக இருக்கேன்னு எதிரிக்கு தெரியக்கூடாது. பகைவர்கள் தவிர்வது கூறுவார், நட்டார்கள் தவிர்வதும் உடன் கூறினார். பகைவர்கள் தன்னுடைய வலிமையின்மையை காட்டக்கூடாது. நண்பரிடத்திலே போய் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று பேசுகிறார். வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு. பகைவரிடத்திலே இருக்கிற அந்த இருமாப்பு இருக்கிறதே, அது எப்போ போகுமா? வகையறிந்து தற்செய்து தற்காப்ப, போரிடும் வகை அறிந்து தன்னை பலப்படுத்தி கொண்டு தற்காப்பு தேடிக்கொண்டால், அதை வகை அறியணும், தன்னை பலப்படுத்திக்கணும், தற்காப்பும் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி தேடிக்கொண்டால் பகைவரிடத்தில் உண்டாகும் இருமாப்பு தானே நீங்கிவிடும். பகை வெல்லும் திறம் கூறப்பட்டது. இளைதாக முள்மரம் கொள்க, களையினர் கைகொல்லும் காத்த விடத்த. அருமையான குரல்.
முள்ளு மரத்தை என்ன பண்ணணும், சின்னதாக இருக்கிற போதே வெட்டிடணும். பெருசாக வளர விட்டீன்னா அதை நீ வெட்ட முயற்சி செய்தால் உன்னுடைய கையை அது பதம் பார்த்து விடும், உன்னுடைய கையிலே அது காயத்தை ஏற்படுத்தி விடும். இன்னும் ஒரு செய்தியாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், பகைமையை ஆரம்பத்திலேயே முனையிலேயே கிள்ளிடு, ஆரம்பத்திலேயே அதை அழித்து விடு. அந்த பகைவனை வளர விட்டு விட்டானால் பின்னாடி உனக்கு அது துன்பமாக முடியும். ஏத்தான் சொல்கிறாரு. இது பிரிது மொழிதலனியாக சொல்கிறாரு. இளைதாக முள்மரம் கொள்க, கலைஞர் கைகொள்ளும் காத்த விடத்து. முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே வெட்டிவிட வேண்டும். காழ்பேறி முதிர்ந்த போது வெட்டுகின்றவரின் கையையே அது வருத்தும். களையப்படுவதாய தம் பகையை அது மெலிதாய காலத்தை களைக, அன்றியே வலிதாய காலத்து களையலுரின் தம்மை அதுதான் களையும் என்பது தோன்ற நின்றமையின் இது பிரிது மொழிதலணி. உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார். எதியினுடைய பரத்தை அழிக்காதவன் உயிர் போனவன் மாதிரிதாங்கிறார். ஏன்னா எப்போ வேணாலும் அவனுக்கு அழிவு ஏற்படும். தம்மை பகைத்தவரின் வலிமையை தாக்கி அழிக்காது விட்டவர் திண்ணமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர். அதனால் உயிரோடு வாழ்கிறான். ஏன்னா எப்போ வேணாலும் அவனுக்கு ஆபத்து இருக்கும். ஏன்னா நீ அவனை அழிக்காமல் விட்டு விட்டாய். அவர் வலியராய் தம்மை களைதல் உறுதலையாகலின் இறந்தோரேயாவர் என்பதாம். அவர் உயிர்த்த துணையானே தாம் இறப்பர் எனினும் அமையும். அவருக்கு அவன் கை ஓங்கிடுச்சுன்னா நமக்கு ஆபத்து. ஆகையினால இதனால் களையா வழிப்படும் இழுக்கு கூறப்பட்டது. ஆக என்ன சொல்கிறாரு, உயிர்ப்ப உடரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார். தம்மை பகைத்தவனுடைய வலிமை அழிக்காமல் விட்டோம்னா அது நம்முடைய உயிருக்கு ஆபத்து. இதெல்லாம் ஒரு அரசியலில் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் 89வது அதிகாரம் உட்பகை. அதாவது கூட இருந்து குழிபறிப்பான்னு சொல்லுவான். உளரிருந்து அழிக்கும் பகை. நண்பன் மாதிரியே இருப்பான், உறவினன் மாதிரியே இருப்பான், எதிரிக்கு காட்டி கொடுத்து விடுவான், நம்முடைய பலகீனத்தை போய் எதிரிடத்தில் சொல்லிவிடுவான், தாம் சோர்ந்து இருக்கிற போது அதை அவனுக்கு சொல்லி அவனை விட்டு தாக்க விடுவான். இப்படி இருக்கிறவன் தான் உட்பகை. பார்த்தா வெளியே நண்பன் மாதிரி இருப்பான், ஆனால் மனதிலே பகைமை வைத்து கொண்டிருப்பான். அதனால தான் இதை உட்பகைங்கிறார். அதாவது புறப்பகைக்கு இடனாக்கி கொடுத்து, புறப்பைக்கு இடம் கொடுத்துறான். அவனுக்கு போய் இவன் உளவு சொல்கிறான், துப்பு சொல்கிறான். அது வெல்லுந்துணையும் உள்ளாய் நிற்கும் பகை. எதிரி வெல்றவர்களையும் அப்படியே உள்ளே மறைஞ்சிருந்தே இருப்பான் என்று பரிமையினர் சொல்கிறாரு. மணக்குட அவர் என்ன சொல்கிறாரு, உட்பகையாவது உடனே வாழும் பகைவர் செய்யும் திறம் கூறுதல். உடனே வாழும் கூடவே இருக்கிறவன். அகுதாவது புறம்பு நாட்டார் போன்றும் புறம்பு நட்டார் போன்றும், நட்டார் நண்பர், சுற்றத்தாராயும் ஒழுகி மனத்தினால் பகைத்திருப்பார் செய்யும் திறம் கூறுதல். நண்பன் மாதிரி இருப்பான், உறவினன் மாதிரி இருப்பான், மனதளவிலே பகைமையை பாராட்டி பகைவனாக இருப்பான். ஆகையினால் இவன் தான் உட்பகை. புறப்பகைங்கிறது நேரடியாக வர்றவன், உட்பகைங்கிறது நண்பனாக இருந்து பகைவராக வேலை பார்க்குறவன். இதில் சொல்கிறாரு முதல் குறளில், நிழல் நீரும் இன்னாத இன்னா, தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். நிழல் இருக்குது, நீர் இருக்குது. நிழல் நமக்கு நன்மை பயக்குது, நமக்கு வெயிலில் இருந்து நமக்கு காக்கிறது. நீர் இருக்குது, நம்முடைய தாகத்தை போக்குகிறது. இது கூட இன்னாங்கிறார். இது கூட நமக்கு கெடுதல் ஒன்றும் சில நேரத்தில். அது மாதிரி இந்த தமர் இருக்காங்களே, தமர்னா தமக்கு வேண்டியவர்,
தம்முடைய உறவினர், தம்முடைய நண்பர், தம்முடைய சுற்றத்தார், இவங்க தமர். நீரும் இன்னாவாம், அவங்களும் மோசம்தான். தமருங்கிறதுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களும் கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்களும் மோசம்தான். இது எப்படி நிழலும் நீரும் கெடுதல்னு சொல்கிறாரு? நிழல் என்ன பண்ணும்? நல்லது தானேன்னா, நச்சு மரம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த நச்சு மரத்து நிழல் என்ன ஆகும்? நமக்கு அந்த நச்சு காற்றை கொடுத்து நமக்கு உடல் நலத்துக்கு கேடு செய்யும். நச்சு புகையிலே நீர் இருக்கு, அதை எடுத்து குடித்தான்னா ஆபத்து. சாக்கடை நீர் இருக்கு, நல்ல தண்ணி மாதிரி தெரியுது, அதை குடித்தான்னா நோய்க்கு ஆட்படுவான். மரம் நிழல் தருது, அங்கே மேலேருந்து ஏதாவது ஒரு கொடிய பாம்போ ஏதோ ஒன்று மரத்து மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனந்தமாக நிழலில் படுத்திருக்கிறான், அந்த பாம்பு மேலேருந்து விழுவுது கீழே, இவனை கடித்து இவனுடைய உயிருக்கு ஆபத்து விளைத்து விடுகிறது. அதனால் நிழல் எப்போவும் நன்மையே தரும்னு சொல்ல முடியாது, நீர் எப்போவும் நன்மையே தரும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நண்பனும் உறவினனும் எப்போவும் நன்மையாக தந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி இங்கேயும் நச்சு இருக்கிறதோ இங்கேயும் தீமை இருக்கிறதோ, அது மாதிரி உறவிலையும் நண்பர்களிலையும் தீமை உடையவர்கள் இருப்பார்கள், தீய எண்ணம் உடையவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நமக்கு கேடு விளைவிக்க முயலுவார்கள். மக்கள் விரும்பும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாகிய தீயனவேயாம், நோய் செய்வனவாகில் தீயனவேயாம். அதுபோல சுற்றத்தாரின் தன்மைகளும் தீமை தருமானால் தீமையேயாம். என்ன சொல்றாரு? உலகத்து பொது வகையாக நிழலும் நீரும் இனிய எனினும் சில நச்சு மரமும் நச்சு பொய்கையும் என்பன உலகன்றே, மற்ற அவை ஏனை நிழலும் நீரும் போன்று இருந்தோறும் அருந்தினோரும் இறந்துவிடும் திறம் விளையும். அதனால் மற்ற அங்கு தமராக நட்டோரது நீர்மை போன்றிருந்து பெரிதும் இன்னாவாம், இன்னாதவற்றை செய்யுமிடத்து என்றவாறு என்று காளிங்கர் என்கிற உரையாசிரியர் அருமையாக ஒரு விளக்கத்தை தருகிறார். அடுத்த குறளில் சொல்கிறாரு, வாழ்வோல் பகைவர் அஞ்சற்க, அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு. வாழ்வோல் நல்ல வெளிப்படையாக சண்டைக்கு வர்றான், அவனுக்கு பயப்படாத. இந்த நண்பன்மார் இருந்து உனக்கு குடி பொறிக்கிறானே அவனுக்கு அஞ்சுங்கிறாரு. அதாவது பகைவர்க்கு அஞ்ச வேண்டிய, வாழை போல வெளிப்படையான பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினை போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். முன்னே அறிந்து காக்கப்படுதலாம் அஞ்சற்க என்றும். கத்தியை தூக்கிட்டு வந்தார்னா நம்மளும் கேடயத்தெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காத்துக்கொள்ளலாம். இவன் நண்பன்மாரில் வர்றான், நமக்கு தெரியலை இவன் நண்பனா பகைவனான்னு. அங்கனம் அறியவும் காக்கவும் படாமையின் கெடுதல் ஒருதலை என்பது பற்றி அஞ்சுக என்றும் கூறினார். பரிமேலழகர் சொல்கிறார் அப்படி. அதாவது நாம் தயாராக இருக்கலாம், கத்தி துட்டு வர்றவனுக்குள் நமக்கு பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் நண்பன் மாதிரி வர்றானே அவன்றது எப்படி நம்மை காத்துக்கொள்வது என்று கேட்கிறார். உட்பகை அஞ்சி தற்காக்க உலை விளத்து மண்பகை மானத்தரும். இந்த மண்பகைன்னு ஒன்று சொல்கிறதுக்கு பல பேர் பல மாதிரி விளக்கம் தர்றாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க, மண்பகைன்னா குயவர் என்ன பண்ணுவாங்க, பானை செய்து அதை அறுப்பதற்கு ஒரு கத்தியை பயன்படுத்துவாங்க. அந்த கத்தி என்ன பண்ணும், அந்த கத்தி என்ன பண்ணும், அது அப்படியே போய் அதை அறுத்துரும். அது கத்தி அந்த பானை அறுப்பதற்கு பயன்படும். பார்த்தா நண்பன் மாதிரி தான் இருக்கும் அது, ஆனால் அறுத்துரும். அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அதாவது ஆற்றிலே மண் இருக்குது, ஆற்றிலே ஆறு இருக்கிறது, அங்கே இடையே மேடு மாதிரி இருக்குது.
அந்த மேட்டில் காலை வச்சான்னா அந்த கால் உள்ளே போயிடுது. அதை புதை சேறு என்று சொல்லுவார்கள். அதை இங்கே மட்பகைன்னு சொல்லலாம், அது ஒரு காரணம். இன்னொன்று சொல்கிறாரு ஐயா ஞானசுந்தரங்கிற பேராசிரியர் சொல்லுவார், மட்பகை என்பது இந்த அதாவது பூகம்பம் போன்றது, அதாவது நில அதிர்வு. அந்த திடீர்னு என்ன ஆகும், அது எப்போ வரும்னே தெரியாது. நாம் நல்ல நிலமாக தான் இருக்கும், ஆனால் திடீரென்று ஒரு அதிர்வு ஏற்பட்டால் பல பேர் அது காவு வாங்கிடும். அது மாதிரி சொல்கிறாரு, உட்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தரும். உட்பகை உடையவருக்கு அஞ்சி விழிப்பாக இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஒரு சோர்வு உண்டாகிய போது புதை சேராகிய பகையினும் உட்பகை மிக அழிக்கும். புதை சேருன்னு சொல்லலாம். புதை சேருன்னா பார்த்தா சாதாரண மண்ணு மாதிரி தான் இருக்கும், காலை வச்சாதான் அது ஆளை உள்ளே இழுத்துரும். அது ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, கத்தி, குயவன் பயன்படுத்துகிற கத்தி. இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த நில அதிர்வுகள், நில நடுக்கம் ஏற்படுகிற போது அதுவும் மட்பகை தான். ஆகையினால இந்த மட்பகையை விட உட்பகை கொடியது என்று பேசுகிறாருங்க. மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். மனம் திருந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால் அது அவனுக்கு துணையாகாமைக்கு ஏதுவாகிய பல குற்றத்தை உண்டு பண்ணும். அவை சுற்றத்தாரை உள்ளாய் நின்று வேறுபடுத்ததும், உறவினர்களை வேறுபடுத்திடுவான். அதனால் அவர் வேறுபட்ட வழி தான் தோன்றாமையும் அவற்றால் விளைவனவுமாம். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த உட்பகை செய்யும். உறவினர்களை பிரிக்கும், நண்பர்களை பிரிக்கும். இங்கே என்ன சொல்லுவான், உன்னை பற்றி அவன் அதை சொன்னான்பான், அங்கே இவன் இதை சொன்னான்பான். நண்பரிடத்திலே பகை மூட்டி விடுவார்கள், உறவினர்களை எதிரியாக்குவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த உட்பகை கொள்ளுபோர் செய்வார்கள். உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். அதாவது நெருங்கிய உறவு முறையாலே ஒருவனுக்கு உட்பகை தோன்றுமானால் அது இறப்பு போன்ற துன்பத்தை கொடுக்குங்கிறார். நெருங்கிய உறவு முறையால் ஒருவனுக்கு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு இறக்கும் வகையான குற்றம் பலவற்றை கொடுக்கும். அதாவது அவை புறப்பகை துணையாய் நின்றே அது தோன்றாமல் கோரல் முதலிய வஞ்சனை செய்தலும் அமைச்சர் முதலிய உறுப்புக்களை தேய்த்தலும் முதலாயின. ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. ஒருவனுடைய உற்றாரிடத்து பகைமை ஏற்படுமானால் அந்த உட்பகைவ அந்த உட்பகையால் அவன் அழியாமல் இருத்தல் எப்போதும் அரிது. உட்பகை ஆளை காலி பின்னிடும். உற்றாரிடத்து பகைமை ஏற்படுமானால் அந்த உட்பகையால் அவன் அழியாமல் இருத்தல் எப்போதும் அரிது. அடுத்த குறள் சொல்கிறாரு, செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. அதாவது ஒரு குடி இருக்குது, அங்கே ஒரு செம்பு இருக்கிறது, செம்பு மேலே ஒரு மூடி இருக்குது. பார்த்தா செம்பு வேறு மூடி வேறுன்னு தெரியாமல் பொருந்தி இருக்கு. ஆனால் இந்த உட்பகைன்னு தோணுச்சுன்னா, உட்பகை அங்கே வந்து விட்டால் செம்பு முதல்ல அப்படி சேர்ந்திருந்த அந்த உறவு, சேர்ந்திருந்த அந்த நட்பு இந்த உட்பகையினாலே அடிப்பாக மூடி தெரியா போயிடும். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பின் இணைப்பை போல் புறத்தே பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடியில் உள்ளவர் அகத்தே பொருந்தி இருத்தலில்லை. அதாவது உட்பகை ஏற்பட்டால் மனசில் அவங்க அந்த உறவினர்கள்லாம் கூட மனதளவிலே ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று பேசுகிறார்.
உட்பகையுற்றார் செப்பும் மூடியும் ஒன்றுபட்டார் போல் இருந்து செப்பகத்து பொருள் வாங்குவார்க்கு மூடி துணையாய் அகன்று நிற்கும் அதுபோல அகன்று நிற்பர் என்றவாறு அறம்பொருத பொன்போலத்தேயும் உரன்பொருது உட்பகை உற்றகுடி. இந்த பொண்ணுன்னு சொன்னால் நம்ம உடனே பவுன் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா விதமான உலோகமுமே பொன் தான். இரும்பொன், இரும்பு என்கிற சொல் இரும்பொன் என்று வந்தது. அது மாதிரி பொன்னுன்னா ஒரு மெட்டல், உலோகம். அதாவது அறத்தவோடு தேய்ச்சா அந்த இரும்பு என்ன ஆகிடும், தேஞ்சு 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 குறைஞ்சிரும். அதுதான் சொல்கிறாரு. அதுபோல் உட்பகை ஒரு குடியிலே ஏற்படுமானால் அதுவும் அப்படியே தேஞ்சு தேஞ்சு வீணாக போயிருங்கிறார். உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பை போல் வலிமை குறைந்து தேய்ந்துவிடும். காரியம் செய்வது போல பொருந்தி மெல்ல மெல்ல பிரிவித்தலான் வலி தேய்ந்துவிடும் என்பதாம். அதாவது காரியம் செய்கிற மாதிரி பொருந்தி இருந்து கூட மெல்ல மெல்ல பிரிவித்தலான், அந்த உறவை பிரிக்கிறது. அது மாதிரி என்ன ஆகிடும், வலிமை தேய்ந்து விடும் என்று பேசுகிறார். எட்பக வண்ண சிறுமைத்தே ஆகினும், எள்ளு சின்னது, அதில் உடைச்ச சின்னதுன்னு வச்சுங்க. அவ்வளவு சின்னதாக இருந்தால் கூட உட்பகை உள்ளதாம் கேடு. அந்த உட்பகைன்னு இருந்துச்சா சின்னதாக இருந்தால் கூட அது கேடு விளைவிக்குங்கிறாரு. அது பெருசாக சின்னதாங்கிற அவசியம் இல்லை. சிறிய அளவிலே உட்பகை இருந்தால் கூட அதனாலும் கெடு விளையும். எட்பகவன்ன எள்ளோட பிளவு மாதிரிங்கிறார். எள்ளின் பிளவை போல சிறிய அளவு உடையதே ஆனாலும் ஒரு குடியை அழிக்க வல்ல கேடு உட்பகையில் உள்ளதாகும். எத்துணையும் பெரிதாய கேடு தனக்கு எல்லை வருந்துணையும், எத்துணையும் சிறிதாய உட்பகை உள்ளே அடங்கியிருந்து வந்தால் வெளிப்பட்டு நிற்கும் என்பதாம் என்று பரிமேலழகர் பேசுகிறார். உடம்பாடு இல்லாத வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. அதாவது ஒற்றுமை இல்லை, அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. அதாவது ஒருத்தன் பூந்துட்டான், உட்பகை உள்ளவன், அவனும் சேர்ந்து தான் இருக்கான். ஆனால் அவனோட வாழ்வது என்பது எப்படி என்றால் பாம்போடு வாழ்கிற மாதிரி. பாம்பு என்ன செய்யும், வாய்ப்பு வருகிற போது தீண்டும். அது மாதிரி இந்த உட்பகை உள்ளவன் வாய்ப்பு வரும்போது கேடு விளைவிப்பான். அதான் சொல்கிறாரு, உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. மனத்தளவில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன்வாழ்தற் போன்றது. பாம்பு இடம் வந்தால் கடிக்கும், அதுபோல உட்பகை இடம் வந்தால் கொல்வர் என்றது. ஆகையினால முதல்ல சொன்னார் பகை திறம் தெரிதல் போன அதிகாரம். இப்போ உட்பகை, அதாவது உள்ளேயே இருந்து நண்பர் போல இருந்து உறவினர் போல இருந்து கேடு விளைவிப்பவர் தான் உட்பகைவர். உள்ளே இருந்து பகைமையை வளர்க்கிறவர், பகைவர்களாக இருக்கிறவர். இவர்கள் என்ன செய்வார்கள், கேடு விளைவிப்பதிலேயே நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் நன்றாக இருப்பவர்களுக்கு பொறுக்காது. அதைத்தான் இந்த உட்பகை என்கிற அதிகாரத்திலே வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகிறார். ஆகையினாலே இங்கே பகைத்திறம் தெரிதல், உட்பகை ஆகிய 2 அதிகாரங்களை இந்த பொழிவிலே நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.